அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார்? மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? மலைகளில் தோன்றுது கங்கை நதி, அது கடல் சென்று சேர்வது காலடி. போன 4 காலேஜ்ல கொஞ்சம் பொறுமை காத்திருந்தா கூட ஒரு காலேஜ்லயாவது இடம் கிடைச்சிருக்கும். ஆனா நீ பார்த்து வேலை இருக்கு பாத்தியா? நான் என்ன செஞ்சேன்? இல்ல தமிழே, நான் என்ன செஞ்சேன்? நம்ம எடுத்த மார்க்குலாம் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்ன நீ மண்ண வேலை இருக்கு பாத்தியா? உனையா வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுல. ஏன் நம்ம என்ன மார்க் எடுத்துறோம்? நல்ல மார்க் தான் எடுத்துறோம். வேற என்ன? தமிழ்ல கூட ஏதோ நல்ல மார்க் எடுத்துருக்கேன்னு சொல்லலாம். ஆனா நீ எடுத்துருக்க பாத்தியா மார்க்? இது நல்லா இருக்கே. நான் மார்க் எடுத்துருக்கேன். இல்ல இப்ப அது முடிஞ்சு வச்சு அதை விட்டு தள்ளுங்க. என்ன அடுத்து வேற என்ன செய்யணும்ன்றத யோசிக்கணும். வேற என்ன செய்யப்ப? எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? நல்லா நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து நல்ல வயிறு நிறைய முட்டை சாப்பிட்டுட்டு பிறகு யோசிப்போமா? என்னங்க அவங்க ரெண்டு பேருக்கு மூஞ்சி இப்படி போகுதா? என்னடா ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி காட்றியா? நான் தப்பா சொல்றேனா என்ன? இல்ல நானும் பாவம் வச்சி நான் இல்ல வயிறு பாவம் தான்ல. எம்பட்டு நேரம்ல அதுவும் அமைதியாவே இருக்கும். ஒரு நேரத்துக்கு போல அந்த சோறு கேக்கும்ல, அதுக்கு நம்ம தீனி போடணும்ல. அதான்ல சொன்னேன். என்ன பிள்ளையா? இல்ல இந்த பிள்ளை மட்டும் எப்படில ரவி அண்ணன் கூட பிறந்துச்சு? எனக்கு இப்ப வரைக்குமே விளங்கல. நீ எப்படி வெற்றி அண்ணன் கூட பிறந்தே அதே மாதிரி அந்த பிள்ளையும் பிறந்திருக்கும். ரொம்ப பண்ணாதி என்ன? உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? காலையில 2 இட்லி சாப்பிட்டு வந்தது, அது எம்பிட்டு காணோம். காலேஜ் அலைஞ்சு ரொம்ப டயர்டா போச்சு. அதனால வீட்டுக்குலாம் போய் சாப்பிடுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இப்ப என்ன செய்யணும்? நேரம் ஹோட்டலுக்கு போறோம். நல்லா கட்டுன்னு கட்டிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அப்படி சோந்து போன மாதிரி போவோம். என்ன சொல்றிய? அதோட வீட்டுல செருப்போட அடிச்சு துரத்தேன். ஏன் அப்படி எதுக்கு செய்யறாங்க? நீங்க இடத்துல செஞ்சோம்னா அப்படிதான் செய்வாங்க. ஏல இருந்தாலும் அந்த பிள்ளை சொல்ற நியாயமா தானே இருக்கு. நானுமே காலையில ஒழுங்கா அப்படி ஒண்ணு பெருசா சாப்பிடல. சும்மா ஒரு 6 தோசை தான் சாப்பிட்டு வந்தேன். அது எப்படி காணும்? என்ன நீ சொல்றதும் சரியாவே இருக்கு. ஆமா வயித்துல எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கதே செய்யுது. சரி முதல்ல சாப்பிடுவோம். என்ன அந்த சொன்ன மாதிரி ஒரு பாய் கடைக்கு பிரியாணி ஒண்ணு கட்டிடுவோம். என்ன கட்டிட்டு அப்புறம் பொறுமையா யோசிப்போம் அடுத்த காலேஜ் போறத பத்தி. என்ன பத்தியா இது நல்ல ஐடியாவா இருக்கு. நான் சொல்றேன் கேட்டீங்களா? சரி என்ன செய்ய அலையா அஞ்சு கடைசியில பிரியாணி தின்னு தலையா இருக்கு. சரி நமக்காக ஒரு இளிச்சவாயன் காலேஜ் எது சிக்காமல போகுது பாத்துக்குறோம். சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விழியலும் தந்தாயே. வெற்றி வெற்றி ஐயா, வெற்றி எங்கயா இருக்கா? என்னப்பா? வாயா, ரொம்ப நேரம் எங்க போன? கூப்பிட்டு கால் எடுக்கலையோ? இல்லப்பா, லட்சுமிக்கு தண்ணியே வைக்கல. புல்லு போட்டதோட சரி, அந்த பிள்ளை காலேஜ் நான் தேடி போறேன் போயிடுச்சுல, அதே சரி தவிடு போட்டு தண்ணியை கலந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டு. என்னப்பா? அது அப்பா கலந்துக்கிறேன், அப்பா பாத்துக்கிறேன். இந்தா சீம்பால். சீம்பாலா? ஏதுப்பா? உன் சித்தப்பந்தையும் கொடுத்தியான். போயிருந்தேன், சித்திகாரங்க எடுத்து வச்சிருந்தாங்க. இந்தாங்க இதை கொண்டு போய் நிலாவிட கொடுக்க சொல்லுங்க, வெட்டிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிலாவுக்கா? ஆமாடா, பின்ன உனக்கோ? அப்பா இப்பெல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. எதா இருந்தாலும் வெற்றிக்கு கொடுங்க அப்படின்னு முன்னாடி வருவீங்க. இப்பெல்லாம் நிலா வாய் திறந்தாலே நிலா. என் மருமகளுக்கு போகதையும் உனக்கு? வா அப்படி மயம் புராணம் தாண்டி மருமக புராணமா? சரி கொடுங்க. அதுக்காக இல்லையா, இப்பதானே ஆளு கொஞ்சம் உடம்பு தேறி வந்திருக்கு. இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும். யாரே இதை கொண்டு போய் கொடு. அப்புறம் பாண்டிய இன்னைக்கு பெயில் எடுக்கிறதா சொல்லி சொன்னாங்க. ஆமாப்பா, என்னதே செயல கொண்டு போய் அவனை வச்சாலும் அவனை திருந்தவா போறியா? வெளியா இருந்தாலும் நாட்டு நடப்பு தெரிஞ்சு ஏதாவது தெரிஞ்சு திருந்த வைக்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுருங்க. நிலாவும் இதத்தையும் சொன்னா வேணா வெற்றிண்டு பாத்துக்கிறோம்ப்பா. அவனுக்கு மன்னிப்பே கொடுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? விட்டு தள்ளுங்க, பாத்துக்கிடுவோம். அவன் செயலுக்குள்ள இருந்து குடுமி அணிவிக்கிறத விட வெளியே இருந்து குடுமி அணிவிச்சாதாப்பா அது நல்லா இருக்கும். சரி, அதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். கொண்டாங்க.
சரி இதை கொண்டு போய் கொடுத்துரு. உன் அத்தைக்கும் பிடிக்கும், அவளுக்கும் 2 வாய் எடுத்து வச்சுட்டு பூராத்தையும் நிலாவுக்கு கொடு. நான் கொண்டு போய் நிலாட்ட கொடுப்பேன், அது என்ன செய்தோ. சரி கொடுங்க. இந்தா புடி. சரி அப்பா மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிறேன், நீ கொண்டு போய் கொடுத்துருவா. சரிப்பா. அப்பா அன்னைங்களுக்குலாம் எடுத்துருந்துருக்கலாம்லப்பா, இல்ல கொடுத்தாரு சித்தப்பா? இல்லை வந்தது எல்லாத்தையும் பங்குபடுத்தி கொடுப்பாரு, நமக்கு மட்டுமா கொடுப்பாரு? எல்லாத்துக்கும் பங்கு போட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா அனுப்பி வச்சாரு. நான் போயிருந்தேன், அதனால என் கையில கொடுத்து விட்டாரு. ஓ அப்படி. சரி சரி சரி, நான் போய் நிலாட்ட கொடுத்துட்டு வாரேன். சரி மறக்காம அத்தைக்கு கொடுத்துரு. என்ன ஏப்பா தங்கச்சி பாசமோ? ஆயிரந்தே சண்டை ஓட்டு பிரிஞ்சு கிடந்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளைதான் என் தங்கச்சி. அதை யாருனால மாற்ற முடியும்? சின்ன வயசுல அண்ணன் அண்ணன்னு எங்க அளவே சுத்தி வந்துச்சு. காலப்போக்கில் தானே எல்லாம் மாறி போச்சு. அதுக்காக பிரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உறவு இல்லாம போயிருமா என்ன? என்னைக்குமே அதுதான் என் தங்கச்சி, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. என் மேல என்னைக்குமே அது தனி பாசந்தேன். ஆனா என் மேலே வெறுப்ப கட்டுது என்னத்தையும். சரி விடு, பாசம் இருக்கிற இடத்துலதான் வெறுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்படித்தான் விட்டுறியா? மறக்காம கொடுத்துருப்பா. சீக்கிரமா எல்லாத்தையும் மாத்தி போடலான்னு. சரியா மாறும், பாத்துக்குருவோம். இப்போ சரிப்பா. இப்ப தேவலி பரவாயில்லையா? அதெல்லாம் நீங்க போட்டு கொடுத்த சுக்குமணி காப்பில எல்லாம் பறந்து ஓடி போச்சுல. ஏதோ பக்குவம் வச்சிருக்கீல, என்ன பக்குவம்? பக்குவம்லாம் எதுவும் இல்ல, எப்பயும் போடுற மாதிரிதான் போடுவேன். இல்ல இந்த அம்மா எத்தனை தடவை இந்த மாதிரி எனக்கு போட்டு தந்திருக்கு. ஆனா அதுலலாம் சரியாகாதது. இப்போ திடீர்னு நீங்க போட்டு கொடுத்ததுல சரியா போச்சா? அதே இல்ல, நான் எதுவும் ஸ்பெஷலான எதுவும் நான் கலந்து போட மாட்டேன். நமக்கு தெரிஞ்சது பூரா சுக்கு மல்லி, அப்புறம் வேற என்ன, தண்ணி, அப்புறம் நோடி சீனி எல்லாத்தையும் போட்டு கலந்தடிச்சு கொதிக்க வச்சு கொடுக்க வேண்டியதான். அதில் தலைவலியாக இருந்தால் பறந்து போயிடும். இல்லை, சுக்கு மல்லி மட்டும் போட்டு தரல, வேற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கலந்துருக்கிய. போட்டு கொடுத்தது நானு, எனக்கு தெரியாம எப்படி கலந்துருப்பனா? குடிச்சிருக்கோம்ல, எனக்கு தெரியாதோ? வேற ஒரு முக்கியமான விஷயம்னா அதுல அன்பையும் போட்டிருக்கீங்க. அதனாலவே தலைவலி பறந்து போச்சு. ஓ அப்படி. எப்படி நீ அப்படி பேசுறிய? வெற்றிதான் சொல்லி கொடுத்தான். அவரை நீங்க கட்டிக்க போறீல்ல, அவன் வேண்டி சொன்னா நல்லாவா இருக்கு? இனிமே பேசாம வெற்றிய மாமான்னு கூப்பிடுங்களே. உங்களுக்கு வெற்றி மாமா முறை தானே? கூப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு மாதிரி புதுசா இருக்குமே, இத்தனை நாளா வாடா போடான்னு கூப்பிட்டு எப்படி மாமான்னு கூப்பிட? அப்பெல்லாம் இல்ல, இப்பவே கூப்பிட்டு பழகுங்க. நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஆளும் பேர் இருக்கிறதுல அப்படி கூப்பிட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. அப்ப சரி, நீங்களும் எங்க கவி மாமாவை மாமான்னு கூப்பிடுறீங்களா? நான் எதுக்கு அவங்கள மாமான்னு கூப்பிடணும்? அவங்க எனக்கு என்ன முறை வரும்? இல்ல, வெற்றி எனக்கு மாமாண்டா, எனக்கு அக்கா நீங்க தானே. அப்ப வெற்றியோட அண்ணே உங்களுக்கு முறை தானே வருது. நீங்களும் பேசாம மாமான்னு கூப்பிடுங்களே. அப்ப நான் வெற்றி மாமான்னு தானே கூப்பிடணும்? இல்லக்கா, வெற்றி என்னோட ஆளு, கவி மாமா உங்களோட ஆளு. என்னது ஆளா? என்ன சொல்றிய? இல்ல, நான் சும்மா சொன்னேன்க்கா, சும்மா லொல்லி. நீங்க சொல்றதும் நல்லாவே இருக்கு. நானு அவங்கள எங்க இவங்க போங்கன்னு தான் கூப்பிடுறேன். இந்த மாதிரி ஒரு முறை வச்சு கூப்பிட்டா நல்லதானே இருக்கும். ஆனா நான் மாமான்னு கூப்பிட்டா வேற யாரோ தப்பா நினைச்சிட்டானா? இதெல்லாம் தப்பா நினைக்கிறது, நீங்க அவரை தானே கட்டிக்க போறீங்க. நான் எதுக்கு அவரை கட்டிக்கணும்? என்ன நீ ஒரு மாதிரி பேசுறிய? இல்ல, நானு கொஞ்சம் தலைவலியில கொஞ்சம் மெண்டல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதை பத்தி அப்புறம் பேசுவோமா? ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்திலேயே எங்க கவி மாமா மாதிரி உங்களுக்கு சரியான ஆளு யாரு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னா ரொம்பதான் அவங்களையும் என்னையும் வச்சு ஒரு மாதிரி திரிச்சு விட்டு பேசுறிய. இல்லக்கா, நான் உண்மையை சொன்னேன், அதான் உண்மை. சரி, நிலா என்ன சொன்னாலும் சரியாத்தே இருக்கும். ஆனா அப்படிலாம் ஒரு விருப்பம் அவங்க மேல எனக்கு இல்ல. இரண்டாலே மாமா வர வச்சிருவாரு. என் மாமா ஒரு காதல் மன்னன். எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒண்ணும் தெரியலையே. அக்கா, அவரை பார்த்தாலும் தெரியாதுக்கா, பார்க்கத்தான் புரியும்.
என்னமோ சொல்றிய. சரி நான் பொறுத்து இருந்து பாக்குறேன். இன்னும் உங்க ஆள் உங்களை இன்னும் பார்க்க வரல. அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்க்கு நிறைய நாள் லீவ் எடுத்துட்டீங்களே. இல்ல, நான் என்னை விட மேல் அதிகாரிகளுக்கு லெட்டர் போட்டேன், மெடிக்கல் லீவ்ல இருக்கேன். எனக்கு சப் கலெக்டரா இருக்கிறவங்க தான் அங்க வேலை பார்த்துக்க இருக்காங்க. ஏனிலா, கலெக்டர் எம்மா பெரிய படிப்பு என்ன? படிக்கும்போது கஷ்டமா இருந்தது, ஆனா வேலை பார்க்கும்போது அதை பிடிச்சி செய்யும் போது அதுல ஒன்றும் அம்பிட்டு பெரிய படி தெரியாது. சூப்பர் நிலா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மோட்டிவேஷனலாகவும் இருக்கு. ஏன்னா நானும் வா. என்னக்கா? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. சரி நான் சேத்த. அடியே பொண்டாட்டி, என்ன வெற்றி, பொண்டாட்டி எல்லாம் ஒரு மாதிரி பழமால இருக்கு. நீங்க இல்ல, நான் வந்து நிலா மட்டுமே தனியா, அது நன்றி வணக்கம், நான் நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு வர்றேன். வெற்றி ஒளராத வெற்றி. இல்ல, அது அப்பா பால் சீம் வெற்றி. சரி நிலா, உங்கால வந்தாச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா செட் ஆகாது. சரி, எனக்கு கொஞ்சம் கொலைய வேலை இருக்கு, நான் வாரேன். அக்கா நில்லுங்க, நான் வாரேன் நிலா. வெற்றி என்ஜாய் பண்ணுங்க, நான் வாரேன். இல்ல, நானே எதுவும் பண்ணல, தெரியாம வாயில, அது மன்னிச்சுக்கிறேங்க. நான் ஒண்ணும் சொல்லல, நான் குடத்தங்கரைக்கு போறேன், நான் வாரேன். உங்க மாமியாரே மொட்டை மாடியில இருக்காங்க, இப்போதைக்கு வர மாட்டாங்க. என்ஜாய் என்ஜாய். ச்சே, தப்பா புரிஞ்சுட்டாங்க. எவ்வள நீ மட்டும் இருக்கேன்னு, நீ மட்டும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் பாரு தனியா கூப்பிட்டு இருந்ததா, புதுசா பொண்டாட்டிலாம் கூப்பிடுற என்ன? அது அது ஒரு ஆசைதான்ல, என் கூப்பிடக்கூடாது. சரி, இந்தா இது இதுண்டா. இதுன்னா அது சீம்பால். இந்தா சித்தப்பா கொடுத்தாரம்மா. உனக்கு உடம்பு முடியல, உடம்பு சரியான வரைக்கும் இதை பாத்துக்கிறோம்னு சொல்லி இதை கொடுக்கறோம்னு சொல்லி. ஐயோ, நல்லா வாய் உளருது நீலா. முதல்ல தெளிவா இரு. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க யாரு? என்ன நினைக்க போறாங்க? அதே நீ நான் காதலிக்கிறோம்டா, அவளுக்கு தெரியும்ல. பெறவென்ன, நம்ம குடும்பத்துக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு பயந்துக்கு இருக்க? இருந்தாலும் ஒரு கலெக்டரை இம்புட்டு வெத்தங்கட்டத்தனமா நான் தெரியாம இப்ப பொண்டாட்டின்னு வர சொல்லி, அது தப்பு இல்ல வெற்றி, தப்பே இல்ல. சரியா, வா வா, வந்து உட்காரு வா. அதெல்லாம் வேண்டாம். ஏலே, தூய தமிழ்ல போடாதடா, கடுப்பாய் போயிருவேன். உட்காரு. எங்க தமிழ காணா? தமிழ் காலேஜ் தேடி போயிருக்கு. சீட்டு கிடைச்சோன்னா வீட்டுக்கு வந்து சொல்றோம்னு சொல்லிச்சு. அதே சரி, அந்த சீம்பாலங்க வச்சுட்டு வந்து உட்காரு வா. நான் உட்காரலாம் வரல, உன்கிட்ட கொடுத்துட்டு நான் போகணும். எனக்கு வந்து கொஞ்சம் வேலை நிறைய. ஏ நிலா, இந்த வாரு வேண்டாம். என்ன, வீட்டுல அத்தையெல்லாம் இருக்காங்க, எனக்கு ஜோடி இருக்கு, நான் போறேன், என்ன விடு. என்ன விட உனக்கு என்ன சொல்லி? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ என்ன விடு. நான் போய் என் அண்ணன்ட்ட போய் நான் பேசிட்டு, அது நிலா. உளறது முதல்ல நிறுத்து வெற்றி. இது என்ன பழக்கம்? இப்பெல்லாம் இருக்காத. நீ இப்படி பண்ண ஒரு மாதிரி இருக்குடி. இங்க பாரு, யாராவது வந்துட்டாங்கன்னா தப்பா போயிரு நிலா. நீ விடு. நீ எந்த இடத்துலயும் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. அது மத்தவங்களுக்கு. கட்டிக்க போறவன்ட்ட எப்படி இருந்தாலும் எந்த தப்பு இல்லை. அப்புறம் இனிமே 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 நீ என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறியா? அதாவது எப்படி சொல்லணும்டா, நீ என்கிட்ட அதை சொல்லக்கூடாது, ஆனா நீ எதிர்பார்க்குற விஷயத்த நானே உனக்கு கொடுக்கணும்னு நீ நினைச்சிருப்பல்ல, அந்த மாதிரி ஏதாவது. இது என்ன கேள்வி? வாய் திறந்து சொல்லக்கூடாது, ஆனா நான் எதிர்பார்க்குற விஷயம் உன்கிட்ட இருந்து வேணும்டா, அது அப்புறம் எப்படி வாய் திறந்து சொல்ல? அது இல்ல, இது வரைக்கும் நினைச்சிருப்பல்ல, இதுக்கு மேல நினைக்கிறது விட்டுரு, அதை நான் செஞ்சுக்கிடுவேன். ஆனா இதுக்கு முன்னாடி நினைச்சிருப்பல்ல ஏதாவது, அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட எதிர்பார்க்குறியா? சொல்லு, ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனா ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் ஒண்ணு. என்ன? உனக்கு நல்லாவே தெரியும், தாயோட பாசத்தை அப்படிலாம் நான் ஒன்றும் அனுபவிச்சது கிடையாது. அனுபவிச்சிருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு இல்லை. என்ன, கடைசி வரைக்கும் ஒரு தாய் கூடவே வரணும்னு எந்த அவசியம் இல்லை, ஆனா இருக்கிற வரைக்கும் அன்பை கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்துல ஒரு 10 வயசு கூட எனக்கு இல்லை. அப்படி ஒரு விஷயத்த உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுன்னா, எனக்கு நெத்தில ஒரு முத்தம் தருவியா? ஏன்னா அந்த முத்தம் ரொம்ப ஸ்பெஷலான முத்தம். தாய்கிட்ட இருந்து கிடைக்கும் போது அது
இன்னமும் என்ன பேசவே கொடுத்துட்டா. தோணுச்சு கொடுத்தேன். இனிமே நேதமும் உனக்கு நெத்தியில் ஒரு முத்தம் என்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் ஒன்று, இது எல்லாத்துக்கும் நீ என்ன எனக்கு தருவ? என்ன ஆசைப்படுற? நேதமும் முத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு உங்ககிட்ட டெய்லியும் அதை ஒவ்வொரு ஆசையை சொல்லுவேன். நிறைவேற்றுவியா? நிறைவேற்ற தானடி நான் இருக்கேன். சரி, இன்னைக்கு கொடுத்துட்ட. இன்னைக்கு என்ன ஆசை? உன் கூட பைக்கில் ஒரு நீண்ட தூர ஒரு ரைட் போகணும். அது அது நடக்குமா? எதை பற்றியும் யோசிக்காம நீயும் நானும் மட்டும் பைக்கில் யாருமே இல்லாத ரோட்டில் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ரைட் போகணும். பண்ணுவியா? எவனும் இல்லாத ரோட்ல தான் போக முடியாது. எவனும் இல்லாத ரோட்ல போனோம்னா நம்ம 2 பேரும் அப்புறம் ரயில் தண்டவாளத்துல தான் போகணும். டேய், சும்மா ஃபீல் பண்ணி சொல்கிறேன்டா. இவன் ஒருத்தன். சரி விடு. ஆனால் உன் கூட பைக்கில் போகணும். போகலாமா? ஏன் நிலாக்குட்டி ஆசைப்பட்டு அதை இந்த மாமன் செய்யாம போறதா? செஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு நெத்தியில கொடுத்த முத்தத்துக்கு நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல. என்ன? மாட்டேன். போ. அதெல்லாம் முடியாது. நானும் கொடுப்பேன். ஏனே ஏதாவது குண்டக்கு மண்ட காய் போயிருமடா. நீ வெளியே போ. ஆனாலும் தப்பில்லையே. வெற்றி வெற்றி வேணாம், போ. நீ தாய்மொழி பேசிடும்போது வந்து ஆங்கிலம் தீம்பது பாரு. ஐயோ எனக்கு பாவமாயிருக்கு. வேணாம். நீ என்னிடம் பேசிடும்போது மொத்த பெண்ணிடம் ஏங்குது பாரு. ஐயோ எனக்கு பயமாயிருக்கு. உந்தன் மாறாப்ப நேராக்கோ வேலை மட்டும் எனக்கு இப்போ கிடைக்குமா? போடா பாலுக்கு பூனைய காவல் வைக்க எனக்கு என்ன பைத்தியமா? என்னாடி ரொம்ப பயந்துக்கு இருக்கியே? இப்பெல்லாம் உன்னை பக்கத்தில் நெருங்க விடவே கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. ஏன் ஏதாவது பண்ணிட வேண்டாம்? ஆமா. உரிமை இல்லாம ஏதாவது பண்ணி எடை கூடமாயிட்டா என்ன செய்ய? அதனால உரிமை எடுத்ததுக்கு பிறகு எல்லாம். அப்போ இப்போ என்ன இப்போ? எந்த நாளுக்கு உன் விழி ஒன்றும் ஐஸ்கிரீமா? மொபைலா மொபைலா நான் உந்தன் போஸ்ட்பெய்டா ப்ரீபெய்டா சொல் சொல். என்ன? நான் குளத்தங்கரைக்கு வாரது உங்களுக்கு எப்படி தெரியும்? பச்சி சொல்லுச்சு. எனக்கு பச்சி சொல்லுச்சா? என்ன வாழைக்க பச்சியோ? செருப்பு காட்டுறீங்களோ? நான் செரிப்பெல்லாம் காட்டல. இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்களா அதே. நீலாதையும் சொல்லுச்சு. ஓ, அதுக்குள்ள போன போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களோ? அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன் வீட்லயே துவைக்கலாம்ல? இல்ல, எனக்கு குளத்தங்கரையிலே துவைச்சு நல்ல பழக்கம். அதனால குளத்தங்கரைக்கு வந்துடுவேன். இன்னைக்குதான் பாக்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா தொடர்ந்து இங்கே தான் துவைச்சுக்கிருக்கேன். யாருமே வரல. இன்னைக்கு தான் நீங்க பாத்திருக்கீங்க. ஏன் எப்போதுமே மூஞ்சில எருமச்சாணி அப்படி மாதிரி உட்காந்துருக்கிய? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. முன்னெல்லாம் என்னை பார்த்தவங்க உங்களுக்கு அப்படி ஒரு சிரிப்பு வரும். இப்பெல்லாம் சிரிக்கவே மாட்டீங்க. சொன்ன உடனே சிரிக்கிறிய. நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்றீங்களே, ஏன்? உங்களுக்கு பிடிச்சிருக்குல? பிடிச்சிருந்தா எதா இருந்தாலும் செய்வோம். ஓ, அப்படி. நெசமாதே நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம செய்யறதுல தப்பே இல்லை. அதனால செய்யலாம். அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்குமோ? பிடிக்கும். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டிய? பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிய. அதுக்கு 2 ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அதனால பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நல்ல ஓபன் டைப்பாத்தே இருக்கிய. எல்லா விஷயத்துலயுமே ஓப்பன் டைம். பேசிக்கலி நான் வந்து அது எதுக்கு பேசிக்கலி சப்பாத்தி களி எருமை களின்னு சொல்லிக்கிருக்கிய? இல்ல, அது வந்து நீங்க படிச்சிருக்கீங்களோ? இல்லையே, அதெல்லாம் நான் படிக்கல. நான் அன்னைக்கு சொன்னோம்ல, சக்தி சார் கிட்ட பேசும்போது 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் படிக்கல. போய் சொல்றேன், உன் கண்ணிலே தெரியுது. ஆனா எதுக்காக மறைக்கணும் தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு வயசு எம்பிட்டு இருக்கும்? எதுக்கு வயசை பத்தி கேக்குறியா? சொல்லுங்க, சும்மா தெரிஞ்சுக்கலாம். கல்யாணத்துக்கு ஏத்த வயசுதான். நிறைய கல்யாணம் முடிக்காம இருக்கிய? பொண்ணாமையில அதனால கல்யாணம் முடிக்கல. ஏன்? இம்பிட்டு நல்ல மனசு இருக்கு உங்ககிட்ட, நல்ல குணம் இருக்கு, எல்லாரையும் மதிக்கிறிய. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் செய்றிய.
நல்லா பேசுறிய. இப்பெல்லாம் இருக்கிற உங்களுக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது? எல்லாம் இருக்கு, ஆனா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்ல. ஏன் உங்க மனசுக்கு என்ன? உங்க மனசுக்கு எந்த பொண்ணாவது பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுமா. அப்ப பிடிச்சிருக்கா? அது இல்ல, பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமையுமான்னு கேட்க வந்தேன். கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன் என்ன. கண்டிப்பா உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரியே கண்டிப்பா ஒரு பொண்ணு சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலேயே பிறந்திருக்க போது இந்நேரம் பிறந்து வளர்ந்து எங்க உட்காந்துருக்கோம்? அதையும் முன்னாடியே உட்காந்துருக்கேன். என்னது? இல்ல, உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஏங்க என்ன மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கிறிய? நானே ஒரு அனாதை, உங்களுக்கு எல்லா சொந்தமும் இருக்கிற மாதிரிதே ஒரு பொண்ணு கிடைக்கணுங்க. ஒரு ஆண்மகனுக்கு தாய் இல்லைண்டா தான் கட்டிக்க போற பொண்ணை தாயா நினைச்சுக்கோன்னு சொல்லுவான். அதே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பெத்தவங்கன்னு யாருமே இல்லைன்னா கட்டிக்க போற கணவன் எல்லாண்டு சொல்லுவாங்க. அந்த விதத்துல எனக்கு யாருமே இல்லாத ஒரு பொண்ணுதே வேணும். அவதே கடைசி வரைக்கும் அன்பையும் பாசத்தையும் உண்மையா கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி பாசம் எதுவுமே கிடைச்சிருக்காது. தான் புருஷன்கிட்ட எல்லா பாசத்தையும் அனுபவிக்கும் போது தான் புருஷனை எந்த இடத்துல யாருக்காவும் விட்டும் கொடுக்க மாட்டா, உறுதுணையாவும் கடைசி வரைக்கும் இருப்பா. அந்த மாதிரி ஒரு பொண்ணதே தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. பா, இந்த வாய்ஸ கேட்டு எத்தனை நாள் ஆச்சுடா சாமி. என்னடி செஞ்ச? மறந்தே போயிட்ட மாமன, அப்படித்தானே? இல்ல ஆர்மிக்காரரே, இங்க ஒரு சம்பவம் ஆயி போச்சு. அத சமாளிக்க நான் தான முதல்ல பிடிக்கணும். அதை சமாளிச்சிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் ஆர்மிக்காரரே. ஓ, தலைமை தாங்கி இருக்கிய. அப்புறம் மெடலு எது கப்பு கப்பு கோப்பை ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல கொடுத்தாங்க. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் ஆகட்டும். உடனே வேண்டாம், என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் நல்லா மதிப்பு மரியாதையோட வச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனாலும் கண்ணகி ஒன்ன மாதிரி யாருக்கு இருக்காதுரி. இதோ சாப்பிட போறேன். இப்பதான் என் செல்லக்குட்டிய நினைச்சோடனே போன் அடிச்சிட்டிய. அதே நான் முன்னால வெட்டியா இருந்தேன். பேசலாம்னு நினைச்சா அப்ப அப்படித்தான். இப்ப வேலை வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கணும். ஐயோ, சாப்பிடும்போது தொந்தரவு செஞ்சுட்டேனா? என்ன சாப்பிடுறியா? எனக்கு சப்பாத்தி. சப்பாத்தியா? ஆர்மிக்காரரே, என்ன சப்பாத்தியா சாப்பிடுறியா? எப்ப கேட்டாலும் சப்பாத்தி தான் சாப்பிடுறேன்னு சொல்றியா? ஆர்மிக்காரரே, அதான் உடம்பு உங்களுக்கு இளைக்கிறதா? என்ன ஆர்மிக்காரரே, நீங்க சோறு போடுறீங்க? இருங்க, இப்பவே சோறு போய் உங்களுக்கு காஷ்மீர் எடுத்துட்டு வரேன். அடியாத்தி, அக்கறைய பாருங்கடா. ஆரம்பிச்சுட்டா. அடியே என்ன அடிச்சதுன்னா வந்துருவேன். இல்ல ஆர்மிக்காரரே, ஒரு மாதிரி உங்க நினைப்பா வருது. இப்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது ஆர்மிக்காரரே. கண்ணு முன்ன நீங்கதே. ஓ, வந்து என்ன செஞ்சேன்? அது வந்து என்னன்னு செய்ய என்னால அத எப்படி சொல்லிட்டு தெரியல ஆர்மிக்காரரே. ஆனா உங்க நினைப்பதே எப்போதுமே உங்க நினைப்பதே ஆர்மிக்காரரே. சீக்கிரமா வந்து உங்க கண்ணையே சேர்ந்துறியலோ. என் பொண்டாட்டிக்காக வந்துருவேன்ல ஆர்மிக்காரரே. ஆர்மிக்காரரே, அடி என்னடி? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டம்ல. என்ன கேட்ட? அடுத்த வட்டம் வரும்போது அது எனக்கு கொடுத்துட்டு தான் போணும்டு. ஆமா. இப்போ அது வேண்டாம் ஆர்மிக்காரரே. அடி என்னடி சொல்ல வர? நீ என்ன கேட்ட? இப்ப என்ன வேண்டாம்? அது உங்களுக்கு புரியலனா ஆர்மிக்காரரே, புரியல ஆர்மிக்காரரே. ஆனா இப்போதைக்கு அது உங்களுக்கு வேண்டாம் ஆர்மிக்காரரே. கிறுக்குத்தனமா பேசக்கூடாதுன்னு பலவாட்டி சொல்லிட்டேன். எனக்கு கிறுக்கு மாதிரி பேச தோணுது. நீங்க நேரா வாங்க, அது வேணுமா வேணாமான்னு முடிவு பார்த்துக்குருவோம். என்ன ஆர்மிக்காரரே? சரி, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், வேலைன்னு உடம்பு கெடுத்துக்கிறாதிய. அப்புறம் துப்பாக்கிலாம் சுடும்போது பார்த்து பத்திரம். நான் நிறைய வட்டம் சொல்லிட்டேன். என்ன என் உசுரே நீங்க தான் ஆர்மிக்காரர், உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிருவேன். என்ன சரி, இப்ப சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க போனோம். ஆர்மிக்காரரு,
ம் ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூடி. ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன். எங்க வச்சு பார்க்காதீங்க. சரிம்மா, சீக்கிரம் வாரேன்னு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா நீவா நீவா உயிரின் உயிரே வரவா வரவா இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே விடியலும் இருளாய் வருதே. இப்போ என்ன வெயில் எடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கிய அப்படித்தானே? வேற என்ன செய்ய சொல்ற இசை? அதான் புடிமானமா நிக்கிறாங்களே. நான் என் புட்ட சொன்னேன் கேட்க மாட்டாங்க. பெரிய புடிங்கியாட்டம் பேசுனியா? அதெல்லாம் எனக்கெல்லாம் எண்டே இல்ல. என்ன இங்க பாரு, வாயை க்ளோஸ் பண்ணு. என்ன என்ன இசை ரொம்ப தான் பேசுற? முன்னெல்லாம் பேசும்போது வளைஞ்சு பேசிக்கிருந்தா. சீ, நிறுத்து. வளைஞ்சு பேசுனடா. இல்ல வெண்ண என் பேச்சு எப்படி இருந்தது, நீ எடுத்துக்கிட்ட விதம் எப்படி இருந்துச்சு வித்தியாசம் இருக்கடா. வெண்ண ஆமாண்ட பேசிக்கிருக்கவன் வேற போலீஸ்காரிக்கிட்ட பேசிக்கிருக்கோனே நினைப்பு இருக்கட்டும். ஆமா ஆமா ஆமா, வாய் அடங்குதான் பத்தியா? இம்பிட்டு வாய் பேசுறீல, உன் கொட்டத்தை உன் வாயை அடக்குறதுக்கு கண்டிப்பா ஒருத்தி பிறந்திருப்பாடா. சீக்கிரமாவே உன்னை தேடி வாழடா இல்லையான்னு பாரு. ஆமா ஆமா. இப்ப என்ன கலெக்டரே வந்து பேசுறேன்னு சொன்னாங்களா? இல்ல கலெக்டர் பின்னாடி வருவேன்னு சொன்னாங்க. கூட பிறந்தவரே வரவன் மச்சான் வராப்ல. மச்சான்டா ஏன் ரவி மச்சான், அவர் வருவாப்ல. எல்லாருமே ஒரே குடும்பம் தானோ? ஆமா ஆமா. ஒவ்வொரு முறையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுலயே உங்களுக்கு புரிய வேணாமா? போலீஸுக்கு இன்னும் ஒழுங்கா பிடிக்க தெரியலன்னு அர்த்தம். ஏலே தேவையில்லாம பேசாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது என்ன? நான் பொறுமையா இருக்கிற வரைக்குமே. நீ தேவையில்லாம நீ சீனின்னு வச்சுக்கேன், லாக்கப்ல போட்டு லத்தி எடுத்து சாத்து போயிருவேன். பேசும்போது நல்லா இனிக்க பேசுங்கடி. போலீஸ்காரன் தெரிஞ்ச உடனே தானே எனக்கு தப்பா தெரிஞ்சு போச்சு. மருமகளே, மாமனார் வண்டியா முன்னாடி வாங்க. இவர் யாரு? என் மாமனார். வணக்கம் போலீஸ் மேடம். வணக்கம். எதுக்கு இப்படி சிரிக்கிறிய? அவர் எப்போதுமே அப்படித்தான். ஏய் என்னடா போலீஸ்காரங்க புடிச்சு வந்துட்டாங்க அவள. என்ன பொட்டி வரைக்க போட்டாங்களா? யோ இப்ப நீ தான் பொட்டி வரைக்க வாங்கிட்டு போற. ஏலே வாய் மூடு. என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசிக்கிருக்க? உன்னை விட அவர் வயசுல எப்படி மூத்தவர் தெரியுமா? போலீஸ்கார மேடம். என்னப்பா? யோ அப்பா என்ன சொல்ல வேணாம். அம்பட்டு என்ன எனக்கு வயசாகி போச்சு. ஜஸ்ட் ஒரு 50 தான் இருக்கும். 50 வயசா? 50 வயசு ஆச்சுலப்பா. ப்ளீஸ் இனி அப்பான்னு கூப்பிடாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சே வலிக்குது. மருமகளே சொல்லு மருமகளே. அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னா குண்டக்க மண்டக்க. ஆமா நான் குண்டக்கா மண்டக்க. சே வெரி ஃபன். சரி இப்போ என்ன இவர பொட்டி வரைக்க போட்டீங்களா இல்ல வெளிய இருக்க ஆள் வராங்களா? அடிக்க முடியாது. ஏன்னா எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட வேணான்னு கலெக்டர் உத்தரவு கொடுத்துட்டாங்க. என்னமா நீ எஃப்ஐஆர் போடல, டீ போடல, அதை போடலன்னு போட்டு லத்திய போட்டு குண்டா வடிக்க தெரிவிக்க நாளைக்கு எப்படி சொல்ல நல்லா குக்கரை கடிச்சு அடிய போடாம இப்படி இருக்கீங்க போலீஸ்கார மேடம். என் மனசே வலிக்குது. யோ நான் அடி வாங்குறது உனக்கு மனசு வலிக்குதா? ஒரு காலத்துல நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட என்னமா அடி வாங்கின மறந்து போயிட்டியோ? இத வந்து பாத்த பத்தியா? இப்பெல்லாம் என் மாமனாரு கெத்தா மாறிட்டாரு. ஏன்னா நான் அவருக்கு கெத்தா சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும். ஆமாடா வெண்ண என் பொண்டாட்டியை தூக்கி போட்டு நான் பந்தாடுவேன். ரவி உன் மாமனார் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கிறாரு. ஆமா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். ப்ளீஸ் இனிமே இனியா மாம்ஸ் அப்படின்னு கூப்பிடுறீங்களா? மாமனாரே கோழி காதலி மறந்துட்டியா? இனிமே நமக்கு கோழி காதலி வேணும். நான் டிவோர்ஸ் பண்றேன். உங்களோட அப்பாயின்மெண்ட் பண்றேன். பல்லு விழுந்த காலத்துல இந்த ஆளுக்கு ஆளு சேஞ்ச பத்தியா? யார பார்த்து பல்லு விழுந்துச்சுங்கிற? உன்னை விட நான் கட்டடி என்ன முஞ்சப்பாரு. போலீஸ்கார மேடம் உங்க பேரு என்ன? இசைப்பிரியா. வாவ் வண்டர்ஃபுல் நேம், பியூட்டிஃபுல், மார்வெல்ஸ். அப்புறம் மருமகளை வேற என்னன்னு சொல்லணும்? இப்போதைக்கு இது போதும் மாமனாரே. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க. என் கோழி காதலி கையால சமைச்சு போட சொல்றேன். ருசியா சமைப்பா. மாமனாரே அதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சரியா இருக்கும். ரவி வாங்க மச்சான். என்ன வெற்றி வரலையா? இல்ல ரவி வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. அவன் கவி எல்லாரும் வாராங்க. நீங்க யாரு? நீங்களே எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ்காரங்களோ? அது இசை என்ன சொன்னக்கு? ஏமா என்னமா ஆச்சு? எதுக்குமா வாயா ஆட்டு பிளக்குற? இசை